என்னுடைய புடலங்காய் எல்லாம் பழுத்துருச்சு, கட்டாகி கூட ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ எடுக்கலைன்னா எனக்கு வேஸ்ட் ஆகிடும். 2 நாள் எனக்கு ஹெவி ஷெட்யூல், அதனால் வர முடியல. அதனால் இன்றைக்கி தான் எடுக்க போகிறேன். ஸோ அங்கங்கே ரோசஸும் தெரியுது, இன்னும் அங்கெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கான விதை சேகரிப்பு வீடியோ தான் இது. எனக்கு இது தெரியும். ஸோ இதை நான் ஆரம்பத்தில் தெரியாது. இப்போ எங்கள் சித்திக்கு ஊரில் ஃபோன் பண்ணி கேட்டேன். எப்போது 2006 புடலங்காய் எப்படி நான் சேவ் பண்ணுறது, என் கொடியில் 450 காய் காய்ச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போது எங்கள் சித்தி சொன்னாங்க, ரெட்டாக பழுக்கணும். சித்தி எங்கேயாவது சொல்லு, அது வெள்ளை கலரில் இருக்குது, அது பன்னி புடலங்காய் அப்போ வச்சுருந்தது, வெள்ளை கலரில் இருக்குது, அது போய் எப்படி சிவப்பு கலர் மாறும்னா நீ விடு அப்படியே மாறும் அப்படின்னாங்க. அதே மாதிரி மாறிச்சு. அவங்க சொன்ன பிரகாரமே நான் சேமித்து வச்சேன். அதுக்கப்புறம் நம்ம இயற்கை விவசாயத்தில் ஈடுபட ஆரம்பிக்கும்போது அதை வெராட்டியில் தட்டி காய வைப்பாங்க. வெராட்டி தட்டும்போது தட்டிட்டு அதில் அந்த விதைகளை பதிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதனால் நான் இப்போ எதுக்கு அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கேன்னா, ஃபார்மில் கொண்டு போய் இந்த விதைகளை வெராட்டி தட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செவுத்தில் தட்டிடுவாங்க அப்படியே. அந்த காலத்துலலாம் செவரில் தட்டி விட்டுட்டாங்கன்னா அப்படியே காஞ்சிட்டு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது கீழே விடுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அப்படியே செவத்துலேயே அப்படியே இருக்கும். அது அடுத்த சீசனுக்கு விதையை பக்குவப்படுத்திடுவாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேலையாகாது. ஸோ அதனால் நான் விதை எடுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப விதையெல்லாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் இந்த சீசன் மாறி காய்க்க ஆரம்பிச்சிது. அதனால் பெரிய டவுட் வந்துச்சு. பாருங்கள், ரெட் கலரில் இருக்கும், சூப்பராக ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதில் எத்தனை விதைகள் இருக்குதுன்னு தெரியல. நம்ம எடுப்போம். ஏற்கனவே பிஞ்சு போய் தான் கிடந்தது. பாதி பேர்ட்ஸ் சாப்பிட்டு போயிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்படி பாருங்கள், இந்த செவன் இருக்குது பாருங்கள், நமக்கே பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. நான் பாட்டுக்கு செவன் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். செவன்னா எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் இதை ஒயிட் கலர் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கலான்ட்டு. ஷேடும் இருக்குது. வேறு இடத்துல பண்ண முடியாது, எல்லா பக்கமும் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எல்லா விதைகளையும் எடுக்கிறேன் நான். இந்த ஒரு இதில் மட்டும் ரொம்ப மெச்சூராகி அது ஆக்சுவலாக பிஞ்சு போயே இருந்தது. அதிலெல்லாம் அந்த ரெட் கலரே வரல, வெறும் விதை மட்டுமே தனியாக வந்துடுச்சு பாருங்கள். நல்ல முத்தின விதை. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டதை பாருங்கள். இதெல்லாம் தண்ணியில் போட்டு கழுவணும். இப்போ நம்ம இது நான் இப்போ தண்ணியில் போட்டு கசக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்துடும். இதை எடுத்து நம்ம காய வச்சுட்டு அப்புறம்